அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஸோ அனைவருக்கும் நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையணும். இப்போ 2025 வருடமும் வந்தாச்சு, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். ஸோ ஆல்ரெடி நமக்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறப்பேன்னு சொல்லியிருந்தேன். 2025 வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேட்ச், ஒரு போலீஸில் ஒரு பேட்ச் சேர்ந்துருப்பீங்க. ஸோ 2003, 7, 17, 18 இப்படி சொல்லிட்டு நிறையா பேட்ச். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பேட்ச் போலீஸு அப்படி தான் கேட்பாங்க. ஸோ எந்த பேட்ச் போலீஸ் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் எந்த பேட்ச் எஸ்ஐன்னு கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் 2025 ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன கேட்க முடியாது, நீங்கள் எந்த பேட்ச் போலீஸ்னு கேட்க முடியாது, உங்களை எந்த பேட்ச் எஸ்ஐன்னு தான் கேட்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நாட்களை நீங்கள் வீணடிக்காமல் ஒவ்வொரு நாட்களையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 4 மணி நேரம் படித்தா கூட போதும். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு 10 கட்டளைகள் என்ன, ஸோ ஒரு ஆர்டர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை பண்ணுனீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு போட்டியாளர், கடுமையான போட்டியாளர் மாறணும். ஸோ போட்டியாளர் அப்படிங்கிறதுக்கும் தீவிர போட்டியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா போட்டியாளர்களும் வெற்றியாளர்களாக மாற போகிறது கிடையாது. அந்த போட்டி போடும் பொழுது சில நுணுக்கமான சில விஷயங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வெற்றியாளராக மாறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க, அவ்வளோதான். ஸோ 2 மணி நேரம் என்னால் படிக்க முடியும் சார் அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிறத மாற்றுங்க. சார் நான் 6 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், படிக்கிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த 10 கட்டளைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆத்தர் புக்கு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, வாங்கிடுங்க. ஸோ இது வரைக்குமே நீங்கள் புக்கு வாங்கலை அப்படின்னா கட்டாயம் உங்கள் கையில் ஒரு ஆத்தர் புக்கு இருக்கணும். பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சிக்கு ஒரு புக்கு உங்களுக்குன்னு கட்டாயம் ஒரு புக்கு இருக்கணும், கட்டாயமாக. ஸோ புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிங்க. எந்த ஆத்தர் புக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, ஒரு கிளியர் கட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டு பண்ணுங்கள், எந்த புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு புத்தகம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள செக்ஷன், அதில் உள்ள வார்த்தைகள் அப்படியே எக்ஸாமில் கேட்கணும். ஸோ ப்ரீவியஸாக டிஎன்எஸ்ஆர்பி கொஷின், எஸ்ஐ கொஷின் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது, அந்த வார்த்தைகளை எந்த புத்தகத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா ஆத்தர் புத்தகத்துலையும் சேமாக இருக்கும். பிஎன்எஸ்எஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், பிஎஸ்சி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பிஎஸ்சி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க, அது முக்கியம் கிடையாது. டிஎன்எஸ்ஆர்பி என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியுள்ள புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. அப்போ தான் நம்ம சந்தேகம் இல்லாமல் நம்ம எக்ஸாம்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ். இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் எனக்கு இந்த செக்ஷனை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது கூட ஒரு கிளாஸ் தான். அதாவது அவங்க சொல்லி கொடுத்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம படிக்கிறப்ப கட்டாயம் அந்த செக்ஷன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ நியூ லாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் மக்கப் பண்ணிவிட்டு போகிறது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் உங்களுக்கு. ஏன்னா பிஎன்எஸ்லையும் 100, 101, 102 போவோம், பிஎன்எஸ்எஸ்லையும் 100, 101 போவோம், பிஎஸ்சிலையும் 100, 101 போவோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும். யாராச்சும் சொல்லி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம்னா பேட்ச் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ எல்லா பேட்சையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஜனவரி 2 பார்த்தோம் அப்படின்னா நியூ பேட்ச் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா சம்மந்தமான எந்த ஒரு டவுட்ஸ் எது இருந்தாலும் இந்த நம்பர் 8610556994 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைண்ட் ரெக்வஸ்ட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகம் கட்டாயம் வாங்கியிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் உண்மையான போட்டியாளராக இருந்தீங்கன்னா புத்தகம் கட்டாயம் வாங்கியிருந்துருப்பீங்க. இன்னும் வாங்கலை அப்படின்னா வாங்கிடுங்க. ஓகே தானே? ஸோ ஓப்பன் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் எந்தளவுக்கு தள்ளி போதோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது.
ஏன்னா நம்ம இன்னும் லாபம் நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லா பேட்சுக்குமே நம்ம வந்து லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, ரிவிஷன் பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணணும், நிறையா டெஸ்ட் எழுதணும், நிறையா ஃபுல் டெஸ்ட் எழுதணும். நம்ம ஒரு 10 முறை ரிவிஷன் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து ஒரு ஆரம்ப போட்டியாளராக மாறுறோமே. அடுத்தது என்ன பண்ணோம், கொஷின் பேங்க். எதுக்கு இந்த கொஷின் பேங்க் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கோ ஜெராக்ஸ் போடுறதுக்கோ நமக்கு என்ன கிடையாது, டைம் கிடையாது. கொஷின் பேங்காக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையிலே கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த கொஷினை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அடுத்து டெஸ்ட் பேட்ச், ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச், எந்த அகாடமி டெஸ்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி எழுதுங்க. அதை ப்ராப்பராக எழுதுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அனாலிசிஸ் பண்ணுங்கள். நம்ம படித்தது எப்படி இருக்குது, கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளால ஏன் மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, ஃபாலோ பண்ணாத டெஸ்ட்டை திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் எல்லா அகாடமிலையும் பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டே இருக்கும். அகாடமி போடுற டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் யாராலையுமே டெஸ்ட் எழுத முடியாது. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படித்து முடிச்சுட்டு உள்ளவங்க எழுதுறது தான் டெஸ்ட் பேட்ச். ஆனால் நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுனா அது சாத்தியமில்லாது. ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க. சிலபஸ் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் நிறையா போட்டியாளர்கள், நிறையா மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா லா மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அது கட்டாயமாக ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். லாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நல்லா தெரிஞ்சுங்க. பிஎன்எஸ்லேருந்து கேட்க போகிற கேள்வி 15 தான். ஆனால் உளவியலில் கேட்க போகிற கேள்வி 40. பிஎஸ்சியில் கேட்க போகிற கேள்வி 10, 11. தமிழில் கேட்க போகிற கேள்வி 10. இங்கிலீஷில் கேட்க போகிற கேள்வி 10. இப்போ இந்த பிஎஸ்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு உங்களை கேட்டுங்க. உளவியல் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க. ஸோ உளவியலுக்கும் தனியாக ஒரு ஆத்தர் புக்கு வாங்கிடுங்க, அது நல்லது. ஸோ நம்ம அகாடமி சார்பாக புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது டிலே ஆகும். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எந்த ஆத்தர் புக்குனாலும் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வாங்க. சிலபஸ் அப்படின்னா தமிழுக்கு என்ன சிலபஸ், இங்கிலீஷுக்கு என்ன சிலபஸ், ஜிகேக்கு என்னென்ன டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்கணும், அது வந்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், மைண்டில் நிற்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இனி வரும் காலங்களில் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஜனவரி மந்த்லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணுற நண்பர்கள் ப்ராப்பரான நோட்டு, லாவுக்கு தனியாக ஒரு நோட்டு, ஜிகேவுக்கு தனியாக ஒரு நோட்டு, சைக்காலஜி தனியாக ஒரு நோட்டு ஃபாலோ பண்ணணும். அந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நோட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் எக்ஸாமினேஷன் கட்டாயம் நீங்கள் படிச்சுட்டு போகணும். அந்த நோட்டு வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் மேலே இருக்கும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட 2010, 2016, 19, 22, 23, ஓகேவா? இத்தனை வருஷம் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துருக்கணும். அதில் கேட்டிருக்க ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏ கொஸ்டினுக்குமா அப்படியே என்ன செக்ஷன் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சியில் வந்துருக்குன்னு பார்க்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2018 ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அதில் உள்ள கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அதை பார்க்க தான் எந்தெந்த அத்தியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த அத்தியாயத்தில் கேள்வியே வரல அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம லோடை குறைக்க முடியும். இப்போது பிஎன்எஸ்எஸில் 531 பிரிவுகள் இருக்குன்னா 531 பிரிவு மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். 531 பிரிவில் சில இந்த அத்தியாயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா லோடு குறைக்கிற மாதிரி தான். அடுத்து டிஸ்கஷன், ரிவிஷன். ஸோ நீங்கள் படிக்கிற நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒர்க்காக என்ன பண்ணுங்கள், படிங்க, அதான் நமக்கு நல்லது. இந்த டிஸ்கஷன், ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் கேட்குறது, ஆன்சர் பண்ணுறது, அது வந்து நிறைய மைண்டில் நிற்கும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 ரிவிஷன் கிளாஸ் ஆச்சு நம்ம வந்து போட்டுருவோம். உங்களுக்கு காமனாக தான் எல்லாருக்கும் ஓப்பனாக தான் போட போகிறோம். ஒரு 50 ரிவிஷன் கிளாஸ், இது வரைக்கும் ஒரு 10 கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் போட்டிருப்போம். எக்ஸாமுக்கு டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு டாப்பிக்கு, ஒரு அத்தியாயம் நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ் போட்டுருவோம். அந்த யூடியூப்பில் லைவ் ரிவிஷன் கிளாஸ் நம்ம போடுறப்ப நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அதை நோட் பண்ணி வைங்க, நிறைய எழுதுங்க. அடுத்து ஷார்ட் நோட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு செக்ஷனை படிக்கிறோம். ஸோ இப்போ அத்தியாயம் 8 பிஎஸ்சியில் செக்ஷன் 8னா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நம்ம நிப்பாட்டணும். அந்த திட்டம் அப்படிங்கிறது அந்த கீ பாயிண்ட். ஸோ உள்நோக்கம், முன்னேற்பாடு, ஸோ மனநிலை,
இப்படிலாம் வந்து கீ பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்ன செக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சு ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம சப்போஸ் எங்கேயாச்சும் டியூட்டிக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம மொபைல் ஃபோன் பிடிஎஃபாவோ இல்லை வந்து நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் கையில் என்ன பண்ணலாம் எடுத்து போகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் நம்ம ஒரு 0.5 தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 145 ப்ளஸ் கொஸ்டின் எடுக்கணும். நல்லா தெரியும் 0.5 145 கொஸ்டின் எடுக்கணும். ஸோ 150 ப்ளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ அவ்வளோதான். இந்த 2025 வருடம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வருடமாக இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம 2025 0.5 1 மார்க்கில் விடுறோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம 2025 வருடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப நமக்கு பிடிக்காத வருடமாக மாறும். ஸோ பிடிக்காத வருடமாக மாறது யாரோட கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நிறைய நேரம் படிக்கணும், அதான் முக்கியம். டைம் எடுத்து படிங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 0.5 1 மார்க்கில் விடுறதுக்கு காரணம் இந்த டைம் எடுத்து படிக்காது தான். அடுத்தது கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். உங்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நம்புக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா புலனாய்வு பேட்ச்னு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே தானே? ஜனவரி 2 எல்லா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து சேர்த்து கம்பைல் பண்ணி நம்ம லா கிளாஸ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் கிளாஸும் சேர்த்து கொண்டு போகிறோம். கிட்டத்தட்ட மார்ச் 15 வரைக்கும் நம்ம ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் ஃப்ரீ தான், ஃபீஸ் கிடையாது. நியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணணும், இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 6500 ஃபீஸ். ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா 8610556994 அப்படி நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸில் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். கிளாஸு, டெஸ்ட்டு, ரிவிஷனு, வாட்ஸ்அப்பில் ரிவிஷன் கிளாஸு, டிஸ்கஷன் கிளாஸு, டெலகிராமில் ரிவிஷன் கிளாஸு, குவீஸு, யூடியூப்பில் லைவ் டிஸ்கஷனு, ரிவிஷனு, லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனு, ஸோ நோட்ஸ் ஃபார் ஆல் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து A to Z உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு 6500 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, நேரத்தை மிச்சம் பண்ணுறது தான் முக்கியமானது. நீங்கள் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிட்டு இருக்க முடியாது, நீங்கள் உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்க முடியாது, நீங்கள் உட்காந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண முடியாது, குயிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லாமே ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம முக்கியமானது. டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தோம், டைம் தான். ஸோ நமக்கு பர்சனல் ஒர்க்கு, ஃபேமிலி ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதே நமக்கு நேரம் இல்லை. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மணி நேரமும் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மீடியமான காஸ்ட்டு தான். இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒன்லைனரு, பிஎஸ்சிஏ, பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி நோட்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் நோட்டு, புக் பேக்கு 6th to 10th, சயின்ஸு, சோசியலு, மேலும் அறிந்து உங்களுக்கு ஃபுல் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் டே ஷீட்டு, சயின்ஸ் ஒன்லைனரு, சோசியல் ஒன்லைனரு, தமிழ் நோட்ஸு, டெய்லி ஜிகே இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுதான் நம்ம ஷெடியூலு. ஃபஸ்ட் நம்ம பிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பிஎஸ்சி அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டிகேஷன் என்ன, இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும், முக்கியமான சாட்சியங்கள் என்ன, எது சாட்சியங்கள் அட்மிசிபிள், நாட் அட்மிசிபிள், இதெல்லாம் பற்றி சொல்கிறது. இதை பார்த்துட்டு அடுத்து நம்ம பிஎன்எஸ்எஸ் அண்ட் என்ன பார்க்க போகிறோம், பிஎன்எஸ்எஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்சி கிளாஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 6 நாளில் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த 2025 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வருடமாக இருக்கும். ஓகே தானே? ஸோ அதே போல் பார்த்தோம்னா கொஷின் பேங்க் நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கிங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் அது. ஸோ நம்ம போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம்னா வினாவிடை பொக்கிஷம். கிட்டத்தட்ட 5725 கேள்விகள் இருக்குது. இந்த 5725 கேள்வியை நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தாலே போதும். அதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் டைம் தேவைப்படும். அப்போ அந்த 5725 கேள்வியை டெஸ்ட் எழுதிட்டு அதை ஒரு 10 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 10 வாட்டி ரிவிஷன் பண்ணால் நமக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அந்த டைம் எடுத்து போடுங்க, அதான் முக்கியமானது. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான கொஷின் பேங்க் எல்லாமே வந்துடும். அத்தியாயம் வாரியாக நம்ம என்ன டெஸ்ட் பேட்சில் கொஷின் பேங்க் கொடுப்போமோ அதை அப்படியே உங்களுக்கு புக்காக போட்டோம். இதோட காஸ்ட்டு பார்த்தோம்னா 2050 ரூபாய். ஓகேவா? நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பயன்படுத்திங்க, இது மாதிரிலாம் படிங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா அப்ளை பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, எஸ்ஐ ஆக முடியாது. ஸோ என்ன சிலபஸ்ஸு, அதுக்கான நோட்ஸு, அதுக்கான கிளாஸு, டெஸ்ட்டு, ரிவிஷனு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, கட் ஆஃப் எவ்வளோது, நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் பண்ண முடியும், இப்படிலாம் ஒரு மைண்ட் செட்டில் தொடர்ச்சியான பாதையில் கன்சிஸ்டன்சியாக நம்ம படிக்கிறப்போ மட்டும்தான் நீங்கள் ஒரு சிறந்த போட்டியாளர், நீங்கள் சிறந்த போட்டியாளர் மாறுறப்போ மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், வெற்றியாளராக மாற முடியும். ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட 350க்கு மேலே நமக்கு வேகன்சி வரப்போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் இதுதான் நமக்கு வந்து 350 மேலே வேகன்சி வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்துங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியாக படிங்க. அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.